அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. நமச்சிவாயான்னு சொன்னீங்கன்னா எல்லா வினைகளும் தீரும். நமச்சிவாயான்ற வார்த்தை இருக்குது, அது சாதாரண வார்த்தை கிடையாது, சக்தி வாய்ந்த வார்த்தை. ஆனால் அந்த நமச்சிவாயன்றது சினிமாவில் சொல்கிற மாதிரி சொல்லிட்டு போகக்கூடாது. சினிமாவில் வருவான், ஒரு மந்திரம் பண்ணுவான், உடனே சாமி வந்து நிற்கும். இப்போ நாடகத்துலலாம் கூட சாமி வந்து பேசிங்குது. அது மாதிரி நினச்சிக்கின்னு பண்ணுறது இல்லை. இது நமச்சிவாயான்றது ஓயாமல் ஒழிச்சுக்கினே இருக்கணும் உனக்குள்ளே போய். அந்த நமச்சிவாயான்ற ஓயாமல் ஒழிக்கும் போது உன் உடலுக்குள்ளே ஒரு சூடு ஏறும். அந்த சூடு உன்னுடைய பாவத்தெல்லாம் அழிச்சிடும். நீ ஒரு நாளைக்கு போயிட்டு ஒரு வாட்டி போய் நமச்சிவாயான்னு சொல்லிட்டேன் நான் ஓஞ்சி போச்சுறேன்னா ஓஞ்சி போகாது. ஒரு நாளைக்கு வேலை செய்யிட்டு 30 நாள் சாப்பிட முடியுமா? 30 நாள் வேலை செய்தால் தான் மாதம் ஃபுல்லாக சாப்பிட முடியும். அப்போ இப்போ சாதாரண ஜீவனத்துக்கு அப்படிங்குது. உன் பாவத்தை அழிக்கிறதுக்கு எவ்வளோ தீவிரமாக அதில் போடணும் நமச்சிவாயா. நமச்சிவாயான்னு ஒரு நாளைக்கு நம்ம நமச்சிவாயா சொல்லிட்டேங்க, என் பாவம்லாம் தீரலைங்க. என்ன எப்படி தீரும்? ஓயாமல் சொல்லணும், இரவும் பகலும் சொல்லணும் நமச்சிவாயான்றதை நீ தான். அதனால தான் சொன்னான், நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காத. இவை நான் கண்ணு சிப்பிட்ட நேரம் கூட அதை விடக்கூடாதுறான். கண்ணு அப்படி மூடி திறக்குது பாரு, அந்த நிமிஷம் கூட அதை மறக்கக்கூடாதுன்றான். ஆனால் நம்ம ஒரு முறை சொல்லி போயிட்டு வாமா பொண்டாட்டி வாமா பொல்புங்கள அப்படின்னு சொல்லிட்டு பீச்சுக்கு கூட்டுன்னு போனால் நமச்சிவாயா எங்கே தீக்கும். அதனால் நமச்சிவாயான்றது நீ தான். நான்னா மண், மான்னா தண்ணி, சீனா நெருப்பு, பான்னா காற்று, யானா ஆகாயம். அப்போ 5 பஞ்சபூதமாகவும் நீ இருக்கிற. உனக்குள்ள இறைவன் இருக்கிறான். இந்த இறைவனை நீ ஓயாமல் துதிச்சின்னா உன் பாவங்கள்லாம் அழிஞ்சு போயிடும். ஆனால் நீ தான் துதிக்கிறது இல்லையே. ஒரு முறை சொல்லிட்டீங்கன்னா மற்ற முறை உன்னுடைய செயலுக்கு போயிடுற. அப்போ நமச்சிவாயாவே மறந்து போச்சு. நமச்சிவாயான்ற மந்திரத்துக்கு ஈக்குவலான மந்திரம் உலகத்தில் எதுவுமே கிடையாது. அந்த வெறும் நமச்சிவாயான்னு சொல்லக்கூடாது, ஓம் நமச்சிவாயான்னு சொல்லணும். ஓமை சேர்க்கலைன்னா ஒரு பெண் இருந்த மாதிரி, ஓமை சேர்த்தினா ஆணும் பெண்ணும் இணைஞ்ச மாதிரி, ஓம் சேர்த்தினா உயிரும் உடலும் இணைஞ்ச மாதிரி, ஓம் இல்லாத ஓம் சக்தி, ஓம் முருகா, ஓம் சிவா, ஓம் நமோ நாராயணா. எதுக்கு ஓமை சேர்த்தான்? நாராயணா ஓ சக்தி அப்படின்னு போட்டு வச்சுக்கலாமே. ஓம் எதுக்கு சேர்த்தான்? ஓம்ன்றது உயிர். அந்த உயிர் இல்லாத இந்த உடல் நிற்காது. அதனால் ஒரு நமச்சிவாயா நமச்சிவாயாங்க ஓம் நமச்சிவாயா. அந்த ஓமை இணைக்கும் போது தான் அந்த நமச்சிவாயாவுக்கு சக்தி பிறக்கும். உயிர் உள்ளே இருக்கிறதால தான் இந்த உடலுக்கு சக்தி. நீ உன்னால் நடக்க முடியுது, உன்னால் ஓட முடியுது, உன்னால் எல்லாம் செயலும் செய்ய முடியுது. உயிர் இல்லைன்னா படுக்க தான் ஆகிடும். அப்போ நான் வெறும் நமச்சிவாயா இருந்தால் அது படுக்கை ஆகிடும். உயிரும் உடலும் சேரும்போது இயக்கத்துக்கு வந்துடும். அதை சேர்ந்து செய்யும் போது தான் ஓயாமல் செய்யனால தான் சொன்னான் நமச்சிவாயா வாழ்க. இது நல்லா இருக்கணும். அந்த உடல் நல்லா இருந்தால் தான், இந்த உடல் நல்லா இருந்தால் தான் அதில் நாதன் குடியிருப்பான். அப்போ நாதன்ன்றவன் இறைவன், இறைவனும் நீயும் சேர்ந்து தான் 2 பேராக தான் இருக்கிறீங்க. அதனால் நமச்சிவாயா வாழ்க நாதன் தாழ்வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் வாழ்க கோகழி ஆண்ட குருமணி தாழ்வாழ்கன்னா. இப்போ நிறைய இடத்துல போடுறாங்க, புக்கில் போடுறாங்க, கோகழி ஆண்ட குரு மனிதன்றாங்க. குரு மனிதன் இல்லை, கோகழி ஆண்ட குருமணி. குருமணின்னா கண்மணி. இந்த கண்மணி தான் மனிதனுக்கு குருவாக நிற்குது. இதில் தான் கடவுளுடைய இயக்கம் விந்து இருக்குது. டாக்டர்கிட்ட போனீங்கன்னா கண்ணை திறந்து பார்ப்பா, அவர் பழைக்காத பழைக்கிறத பழைப்பாரான்ட்டு. அப்போ அதில் இருக்கிற அந்த சூட்சம விந்து இல்லைன்னு சொன்னால் தேராது எத்தனை போயிட்டு வீட்டுக்குன்னுவான். அப்போ கண்ணில் குருமணியாக கடவுள் நிற்கிறான் அப்படின்றதுனால சொன்னான் குருமணி தாழ்வாழ்கன்னு. இவன் குரு மனிதன் தாழ்வாழ்கன்றான். தப்பு தப்பாக எழுதினுக்கிறாங்க, தப்பு தப்பாக பேசுங்கிறாங்க. என்ன பண்ணுறது? அதனால் இந்த வார்த்தைகளை இணைச்சி ஓயாமல் சொல்லணும். அதனால் மாணிக்கவா சொல்ல கண் இமைக்கிற நேரம் கூட அதை மறந்துடக்கூடாது. நீ எதை ஒன்றாலும் மறக்கலாம், இதை மறக்காத அப்படின்னாரு. நீ ஒரு முறை போய் ஓம் நமச்சிவாயான்னு சொல்லி போட்டு மற்ற காரியம் கூட்டத்தை இட்டுன்னு கும்மாலாட்சின்னு திஞ்சின்னா கடவுள் வரமாட்டார். உன் பாவமும் தீராது சாமி. உன் பாவம் தீரணுன்னா நீ ஓயாமல் ஒழிக்கணும்.
எல்லா செயலுக்கும் அதனுடைய பலனை அனுபவிக்கணும்னா நீ ஓயாமல் செய்யணும். அது எந்த செயலாக இருந்தால், வீட்டு செயலாக இருந்தாலும் சரி, கடவுள் செயலாக இருந்தாலும் சரி, தொழில் செயலாக இருந்தாலும் சரி, ஓயாமல் ஒரு நாள் போய் வேலை செய்யிட்டு ஒரு மாதம் சம்பளம் கொண்டு கொடுக்க மாட்டான். அது மாதிரி ஒரு நாளைக்கு போய் நமச்சிவாயான்னு சொல்லிட்டுனா கடவுள் என் பாவத்தெல்லாம் தீர்க்க மாட்டான். இதெல்லாம் யோசனை பண்ணி செய்யுங்க. நீ உள்ளுக்குள்ளவேவும் சொல்லு, வெளியவும் சொல்லு. வெளியே போனீங்கன்னா உள்ளுக்குள்ளே சொல்லு, உள்ளே இருந்தீங்கன்னா வெளியில் சொல்லு. பட்டப்பகலை இரவென்று கூறிடும் பாதகரன்னு சொல்ல, அதுக்கு முன்னாடி நிறைய சொல்கிறாரு. பதியாக எழுதின்னு வராதிங்க. அவர் சொல்கிறாரு, இறைவன் இல்லாத இடத்துல உயிரினங்கள் வாழ முடியாது. இறைவன் எங்கே இருக்கிறானோ அங்கே தான் உயிரினம் வாழும். அப்படிப்பட்ட உயிரினம் வாழற இடத்துல இறைவனை இவன் மறந்துட்டு இவன் தான் பெருசுன்னு வாழ்ந்துன்னுக்கிறான். ஆனால் இவன் இறைவனுடைய தொடர்பு இவனுக்கு இல்லைன்னா இவன் படுக்க தான். இறைவன் உலகத்தில் பிராணனாக இருந்து நம்மளை இயக்கிக்கினுக்கிறோம். நம்ம அபானன் அந்த நியூட்ரல் பேஸ் மாதிரி. இறைவன் நியூட்ரல் பேஸாக இருக்கிறோம், நம்ம நியூட்ரலாக இருக்கிறோம். அதனால் அவர் சொல்கிறாரு, கடவுள் இல்லாத இடமே இல்லைப்பா அப்படின்றதுக்காக அந்த பாடலில் சொல்கிறாரு. 8 திக்கும் 16 கோணமும் எங்கும் ஒன்றாய் முட்டி ததும்பி முளை தோங்கும் சோதியை மூடரெல்லாம் கட்டி உருட்டி தம் அக்கத்தில் வைத்தார் கருத்தில் வையார். இறைவன் அக்கில் வச்சு சுற்றிங்கிறான்டா, இவன் நெஞ்சில் வச்சு சுற்றலை. இவனுக்கு பக்கத்திலே தான் இருக்குது கடவுள், ஆனால் இவன் கண்ணுக்கு தெரியல அது அப்படின்றதுக்காக சொல்கிறான். பட்ட பகலை இரவென்று கூறிடும் பாதகரன்றது. இரவு பகல் இல்லாத நிலை அவருக்கு. ஆனால் நமக்கு இரவு பகல் வரும். மனுஷன், சாதாரண மனுஷன் ஆசையில் வாழறோம் இல்லையா, நமக்கு இரவு பகல் வரும். அந்த இரவு பகல் அவங்களுக்கு ஆசை அற்றதால இரவு பகல் கிடையாது, எல்லாமே பகல். அவர் பூம்புகாரில் பிறந்தார், பூம்புகாரில் வளர்ந்தார், ஞானி ஆனார், எல்லாம் உலகம் ஃபுல்லாக சுற்றினார். உஜினி நாட்டுக்கு போனார், மத்திய பிரதேசத்துக்கு. அங்கேருந்து திருப்பி பூம்புகார் வந்தார். பூம்புகாரில் அப்போல்லாம் ட்ரெயின் கிடையாது, வசதி கிடையாது, துட்டு கிடையாது அவர்கிட்ட. அவர் கோமனம் கட்டின்னு வீட்டில் வாசலில் விட்டுட்டு யாருன்னா எடுத்துங்கன்ட்டு வந்துட்டார். நம்ம ஒரு 500 ரூபாய் தாரம் போய் 5 நாளுக்கு அங்கேயே போய் தேடிங்கிறோம் நம்ம ஆசை. அவர் கோடிக்கணக்கான அரசனை விட அதிகமாக இருந்து கூட விட்டுட்டு வந்தார். அதனால் ஆசை அத்து போச்சு அவருக்கு. அதனால் அவருக்கு இரவு பகல் இல்லாத நிலைமை ஆகிப்போச்சு. 2வது, இறைவனை இதயத்தில் வச்சுருந்தார் அவர். நம்ம அக்கல்ல வச்சுன்னு சுட்டிங்கிறோம். அந்த இறைவனை இதயத்தில் வச்சதால் இறைவனுடைய ஒளி உள்ளே கொடுக்கும்போது நமக்கு இருள் இல்லாமல் போயிடுச்சு அவருக்கு. நம்ம அக்கல்ல வச்சுங்கிறதால உள்ளெல்லாம் இருட்டாக தானே வச்சுன்னுக்குறோம். சும்மா மேலே வெள்ளையே துணி போட்டுங்கிறோம். இதயத்தை நல்லா கருப்பாக அமாவாசை மாதிரி இல்லை வச்சுங்கிறோம். பௌர்ணமி மாதிரி ஆக்கிறதே கிடையாது. அதனால தான் பௌர்ணமி பூஜை வைக்கிறேன் நான், கொஞ்சமாவது வெளிப்பீங்களான்ட்டு. சரிங்க. அதனால் இறைவனை சுமக்க கற்றுங்க. அங்கேருந்து காசு இல்லாத நடந்து ஒவ்வொரு கோவிலாக திருவத்தூர் வரைக்கும் வராது. நம்ம பக்கத்து வீட்டுக்கு போனோன்னா பைக் எடுத்துன்னு போகிறோம், பக்கத்து வீட்டுக்கு போகிறோன்னா கார் எடுத்துன்னு போகிறோம். நடந்தே சுற்றினாங்க. அவங்களுடைய குறிக்கோள் இறைவன் மட்டும்தான் உறவு, இந்த மனித உறவே கிடையாது. அப்படி அடைஞ்ச மகான் சொல்கிறாரு, அவருக்கு ஆனந்தம் பொங்கி போச்சு. அங்கே சமாதி ஆக போகிறார், இறைவனோட கலக்க போகிறார் திருவத்தூரில். பேக்கரும்பனுடைய முனைவு உனக்கு எங்கே திட்டிக்குமோ அங்கே தாண்டா உனக்கு மோட்சம்னு இறைவன் சொல்லிடுறான். இறைவன் எவ்வளோ பேர் அறிவாளிப்பார். திருவடை மருதூரில் பத்ரகிரிக்கு மோட்சம் கிடச்சிச்சு. அப்போ இவர் கேட்குறாரு, அவனுக்கு 4 வார்த்தை இங்கிலீஷில் சேர்த்து கூட சொல்ல கும்பிட தெரியாது. உன்னை அவனுக்கு மோட்சம் கொடுத்துட்டேன், நான் இவ்வளோ வருஷமாக உன்னை புகழ்ந்து தள்ளிங்கிறேன், எனக்கு மோட்சம் கிடைக்கலன்னா உனக்கு கரும்பனுடைய முனை எங்கே திட்டிக்குதோ அங்கடா மோட்சம்ட்டார். இந்த ஊருக்கு போக மோட்சம் அடையவேன்னு சொல்லலை. சொல்லியிருந்தாருன்னா அவருடைய புகழ் வெளி உலகத்துக்கு தெரிஞ்சிருக்காது. இறைவன் எவ்வளோ பெரிய அறிவாளி பார். எல்லா கோயில்லையும் போய் எல்லா கோயில்லையும் பாட்டு பாடுறாரு. அதனால் எல்லாருக்கும் அவரை தெரிஞ்சு போச்சு. பத்ரகிரின்னு தனியாக ஒரு வரலாறு நம்முடைய பட்டணத்தாரை தொட்டால் தான் பத்ரகிரி வருவார். அவ்வளோ புகழ்வாழ்ந்த மகான், புனித மகான் பட்டினத்தார். எனக்கு எல்லா மகானை விட பட்டினத்தாரை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒரு ஏழை ஞானியாக போகிறது ஈஸி, வறுமையில் ஞானியாக போயிடுவான், பல இன்னல்களில் ஞானியாக வருவான். ஆனால் செல்வந்தன் இந்த ஞானப்பாதைக்கு வரமாட்டான். அவர் அவ்வளோ பெரிய செல்வந்தனாக இருந்து கூட ஞானப்பாதைக்கு வந்தார். இது இறைவனுடைய கட்டளை. அப்போ அந்த திருவத்தூர் எல்லா கோயிலும் பாடி வரும்போது அந்த லிங்கம் பார்த்தீங்கன்னா நம்மெல்லாம் பார்த்தாக்கா தவளூண்டு இருக்குது இல்லையா? கருப்பாக ஒரு கல், அது மேலே இன்னொரு கல் சொருவி வச்சுக்குது, அதானே லிங்கமாக இருக்குது. உலகத்திலே கடவுள்னு சொல்கிறது சிவலிங்கம் தான், மற்றதெல்லாம் கற்பனை கடவுள் தான், நிஜம் கிடையாது.
ஆனால் சிவலிங்கம் மட்டும்தான் நிஜ கடவுள். உலகம் தோன்றியப்போ தோன்றியதாக தான். இந்த பூமியே லிங்க வடிவில் தான் இருக்குது. மற்ற மதங்கள்லாம் இப்போ வளர்ந்து போச்சு. அது அவங்கவுங்க ஒரு மதத்தை கட்சி மாதிரி ஆகிப்போச்சு அது. ஆனால் கடவுள் வழிபாடுனா அது சிவலிங்க வழிபாடு தான். அதனால தான் அவை சொல்லிச்சு, சத்தத்தினுள்ளே சதாசிவம் பார்த்து சித்தத்தினுள்ளே சிவலிங்கம் பார்த்துருந்துச்சு. அறிவில் பாடுறா சிவலிங்கத்தை, கண்ணால் புற கண்ணால் பார்க்காது, தெரியாது உனக்கு அதனுடைய அருமை. அப்படி பார்த்தீங்கன்னா அது கல்லாக தான் தெரியும். ஆனால் அறிவில் பார்த்தீங்கன்னா அது கடவுளாக தெரியுண்டாச்சு. அப்படிப்பட்டது அந்த சிவலிங்கம்ன்றது உலகம் தோன்றும் போது தோன்றியது. மற்ற மதங்கள்லாம் அப்புறம் தோன்றியது தான், இடையில பழுப்பு நத்தை வந்த மாதிரி. ஆனால் சிவலிங்கத்துக்கு கடவுள், அதுக்கு ஒரு பேர் கிடையாது, மதம் கிடையாது, அது தெய்வம் அவ்வளோதான், லிங்கம் அவ்வளோதான். அது எந்த மதத்தையும் சார்ந்தது இல்லை. அப்படிப்பட்ட சிவலிங்கம் எப்படி இருக்குதுன்னு சொல்கிறார் அவருங்க. கண்டம் கரியதாம் கரும்பு. அது பார்த்தா கண்ணம் கரேன்னு தான். கண்டம் கரியதாம் கரும்பு, கண் மூன்றுடையதாம், அண்டத்தை போன்றதாம், தொண்டருக்கு தித்திக்கும் கடல் அருகே நிற்கும் கரும்புன்னாரு. அது யாருக்கு தித்திக்கும்னாரு? அந்த சிவனுடைய தொண்டனுக்கு அது தித்திக்கல. மற்றவெல்லாம் பார்த்தா அது கல்ல தாண்டா தெரியும் அப்படின்னு. அது எப்படிடா இருக்குதுன்னா பார்த்தா எவ்வளோண்டு இருக்குதுன்ற, அது ஆகாயத்துக்கும் பூமிக்கும் சரியாக நிற்கிதுடா அதுன்றான். அந்த அளவுக்கு ஆனந்த கூத்தாடி இறைவனோட திருவத்தூரில் ஒற்றி ஊரார்ன்ற கோயிலில் கலந்தார் பட்டினத்தார். அப்படிப்பட்ட அற்புத மனிதர்கள். ஆனால் பிறப்பு மனிதனாக தான் பிறந்தாங்க, ஆனால் கடைசியில் தெய்வமாக மாறினாங்க. ஆனால் நம்ம அதை மாறவே முடியலையே. ஆசை விட மாட்டேந்த, பாசம் விட மாட்டேந்த, எங்கே போனாலும் நம்ம பிள்ளைங்களை முடி போட்டில் எடுத்துன்னு திரியிறோம். அப்புறம் நமக்கு எங்கேருந்து தெய்வம் வர்றது கூட? இது எல்லாத்தையும் விட்டோம்னா தெய்வம் நம்ம கூட துணைக்கு வரும். நம்ம தான் எதையுமே ஒரு இல்லை வந்த வச்சுங்கிறது தான் துணைக்கு வருது. அதான் சொன்னோம், படைத்ததெல்லாம் விட்டு படைத்தவனை நோக்கி பயணம் பண்ணுறான். கடைசி காலத்தில் நீ பத்தது, நீ சேர்த்தது, நீ சொத்து, உன் சோகம் எல்லாத்தையும் விட்டு எவன் படித்தானோ அவனை தேடி நிற்கிறியாடா. அதை இருக்கும்போது தேடிப்பாரு, அதனுடைய அருமை தெரியும்னு. ஆனால் நம்ம தேடுறதில்லை, நம்ம மனம் இடம் கொடுக்கல, ஆசை தடுக்குது, பாசம் தடுக்குது, எல்லாத்த விட காமம் தலையில் ஏறி உச்சத்தில் ஆடுது. இதனால் தெய்வத்தை நாட முடியாமல் போயின்னுக்கிறோம். எவன் ஒருத்தன் குடும்பத்துக்கு அடிமையாகிறோன்னு அவன் தெய்வத்தை வழிபடவே முடியாது. குடும்பம் அது பாட்டுக்கு இருக்கணும், நான் பாட்டுக்கு தெய்வ வழிபாட்டில் இருக்கணுன்றவங்க மட்டும்தான் சாத்தியம். பொண்டாட்டிக்கு பிள்ளைங்களுக்கு பொண்ணுங்களுக்கு அடிமையாக இருக்கிறோம், தெய்வ வழிபாடு பண்ண முடியாது. ஏதோ இருக்கலாம் அதில், ஆனால் உண்மையான தெய்வ வழிபாடு பண்ண முடியாது. ஆத்மாவணக்கம்மா. எனக்கு ஒரு கேள்வி, அந்த கேள்வி உங்களுக்கு கேட்கலான்னு, அது நீங்கள் விளக்கம் மக்களுக்கு கொடுக்கணும். கோயிலுக்கு நிறைய போயிருக்கேன். அந்த கோயிலில் ஐம்பொன் சிலைங்கள்லாம் இருக்குது. ஆனால் அதெல்லாம் வேர்க்கவில்லை. இப்போ நான் முருகர் கோயில் போயிருக்கேன். அந்த இடத்துல நவபாசன சிலை அதுவும் வேர்த்திருக்குன்னு நான் பார்த்துருக்கேன். ஆனால் நம்ம ஐயா நாங்கள் வந்தப்போ அந்த ஐயா இருக்கும்போது இல்லை, ஐயா ஜீவசமாதி ஆன பிறகு அந்த இடத்துல வேர்த்திருக்கு. அவருக்கு அந்த ஐம்பொன் சிலைக்கும் அது என்ன விளக்கம்ன்றது நாங்கள் உங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு. ஐம்பொன் சிலை என்னன்னா 5 பஞ்சபூதத்துக்கு சாட்சியாக இருக்கிற ஒரு பொருள் ஐம்பூதத்துக்கும் சாட்சியாக இருக்கிற 5 பொருளை உள்ளே வச்சு தான் நம்ம அந்த ஐம்பொன் சிலையை செய்கிறோம். இப்போ சிக்கலில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு விழா கொண்டாடுவாங்க. என்ன விழான்னு சொல்லணும்னா, இப்போ சூரனை அழிக்கிறதுக்கு அந்த கார்த்திகை லாஸ்ட் நாளில் சூரசம்ஹாரம் அன்னைக்கு சிக்கலில் அம்மா கிட்ட பார்வதி தேவி கிட்டேருந்து முருகர் வேல் வாங்குவார். அது வரைக்கும் எந்த விதமான வேறுபாடும் இல்லாமல் இருக்கிற அந்த ஐயாவோட முருகரோட சிலை என்ன ஆகுன்னா, வேல் வாங்கின அடுத்த செகண்டே வேத்து விரும்பும். ஆமாம். அப்புறம் அங்கே என்ன நடக்குது? அப்போ அந்த சிலையில் அந்த உணர்வுகள், முருகரே வாங்கினா அவர் எப்படி கோபமாக வாங்கியிருப்பார், சூரனை அழிக்கணும் அப்படின்னு வாங்கியிருந்தால் தானே அந்த எமோஷனல் ஃபீல் வரும். அதே மாதிரி அந்த நேரத்தில் அந்த செயல் நடக்கும்போது அந்த ஐம்பொன் சிலைன்னு அதை உள்வாங்கிக்கின்னு அதை வெளிப்படுத்துது. அதனால தான் அது வரைக்கும் வராத அந்த வேர்வையெல்லாம் வேல் வாங்கின உடனே அதை அப்படியே எதிர்வலிக்கும். அப்போ என்னன்னா தான் அந்த இடத்துல அவ்வளோ உயிர் ஓட்டம் இருக்குது. அப்போ அந்த பக்தியில் அப்படி ஒரு விஷயத்த கொண்டு சேர்த்துக்கிறாங்க. அதை அப்படியே உள்வாங்கி தன்னை வெளிப்படுத்துது. அன்றைக்கி முருகர் வாங்கும்போது அவர் எப்படிலாம் வாங்கியிருப்பாரோ அதே காட்சியை இன்றைக்கி சிக்கலில் எல்லார் எதிரிலையும் இந்த கலிகாலத்துலையும் அப்படியே காட்டுறாரு முருகர். அப்போ ஒரு கெட்டதை அழிக்கிறதுக்கு ஒரு செயல் செய்யும்போது அவங்கள மீறி அந்த சக்தி தன்னைத்தானே வெளிப்படுத்துது.
நான் அழிச்சிடுவேன், எந்த கெட்டதையும் என்னால் அழிக்க முடியும்னு அதை வெளிப்படுத்துது. அதே போல் ஒரு சூழ்நிலை தான் நம்மளுடைய ஐயாவோட சமாதியில். இதுக்கு முன்னாடிலாம் அந்த மாதிரி இல்லை. இப்போ இந்த பிரச்சனைகள்லாம் போகிற அந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா ஒரு டைம் அவங்க பிரச்சனைகள்லாம் எப்போல்லாம் பண்ணுறாங்களோ அப்போல்லாம் ஐயாவோட அந்த ஜீவ சமாதியில் இருக்கிற ஐம்பொன் சிலை தன்னால் வேத்து ஊற்றும். அதுவும் மனுஷனுக்கு ஓடி வரவங்க உட்காந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வேத்து ஊற்றுருக்கும். காரணம் என்னென்னா இதே போல் ஒரு சூழ்நிலை இங்கேயும் இருக்குது. கூடிய சீக்கிரம் எல்லா தீமையும் அழிஞ்சு நல்லதே அங்கே நிற்கும் அப்படின்றத ஐயா வந்து நமக்கு ஒரு குறிப்பாக உணர்த்துறாரு. அப்போ அந்த குறிப்பாக உணர்த்தக்கூடிய சக்தி இந்த ஐம்பொன் சிலைக்கு இருக்குது. மற்ற எந்த சிலையிலும் இல்லை. ஒரு வெள்ளி சிலையோ ஒரு தங்க சிலை வச்சா கூட அது இதுவாகாது. அப்போ ஐம்பூதத்துக்கு சாட்சியாக இருக்கிற அந்த ஐம்பொண்ணும் இதை அழகாக வெளிப்படுத்துது. இது யாருக்காக வெளிப்படுத்துனா நமக்காக தான். நீங்கள் யாரும் கலங்க வேண்டாம், நான் இருக்கிறேன், கவலையே படாதீங்க. இது எங்கே போய் சுற்றினாலும் கடைசியான முடிவு நான் ஒன்று வச்சுருக்கேன், அந்த முடிவு படி தன்னால் நிற்கும். அசுரர்கள் என்ன பண்ணாங்க, தேவர்களெல்லாம் போய் ஜெயிலில் போட்டாங்க. ஆனால் அது அப்படியே இருந்தாங்களான்னா இல்லை. அந்த தேவர்களை ரிலீஸ் பண்ணுறதுக்கும் அசுரர்களை அழிக்கிறதுக்கும் முருகனை சிவன் படைக்கிறான். சிவன் படைத்து அந்த அசுரர்கள்லாம் அழித்து தேவர்கள் ரிலீஸ் பண்ணுற மாதிரி நம்மளுடைய காலத்தில் இப்போ நடக்கிற இந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கண்டிப்பாக வரும்ன்றது தான் ஐயாவுடைய ஐம்பொன் சிலை வேத்து விறுவிறுக்கிறதுக்கான அந்த காரணங்கள். இது நமக்கு ஒரு நம்பிக்கை ஊட்டுறாரு. ஏன்னா இப்போ நடக்கக்கூடிய விஷயங்களே எங்கேயாவது நம்பிக்கை இழந்துருவோமோ அப்படின்னு நம்ம தோணும் போது யாருமே எந்த கவலை பண்ணாதீங்கப்பா. நான் இதை அந்த ஒரு காலி இடம், ஒரு காடு மாதிரி இருந்த ஒரு இடம், அந்த இடத்துல ஒரு ஆசிரமம் கட்டணும்னு ஒரு முடிவு பண்ணி அங்கே போய் முதல்ல ஒரு கடகாலை எடுத்து ஒரு செங்கலை வைக்கும்போது அவர் மனசில் ஒரு கற்பனை போயிருக்குல்ல, இந்த இடம் நாளைக்கு இந்த மாதிரி ஆசிரமம் ஆகும், பின்காலத்தில் இவ்வளோ பேருக்கு உதவும் அப்படின்னு அவர் மனசில் உள்வாங்கியிருந்தான். அவர் எல்லா விஷயத்தையும் அந்த சமாதிக்கு முன்னாடி வரைக்கும் கடகடன்னு ஒரு விஷயத்தையுமா பண்ணின்னு வந்தார். அப்போது அவர் மன ஓட்டத்தில் இருந்த எல்லாத்தையும் அவர் சாதிச்சு காத்துட்டார் இல்லையா. அப்போது இது நாளைக்கு எப்படிலாம் பயன் தரும்ன்றதும் அவர் யோசனை பண்ணியிருப்பார். மகானோட யோசனை பலிக்குமா, சராசரி சாகக்கூடிய மனுஷனோட யோசனை பலிக்குமா? மகானோட யோசனை மட்டும்தான் காலகாலத்துக்கும் நிற்கும். ஏன்னா அங்கே சுயநலம் இல்லை, பொது நலம்தான். இந்த ஞானம் எல்லாத்துக்கும் போகக்கூடிய ஒரு இடமா, ஒரு கருவியா நம்முடைய ஆசிரமம் இருக்கணும்னு தான் அந்த கல் வைக்கும்போது அவர் யோசனை பண்ணியிருப்பார். அது என்னன்னைக்கும் நடக்கும். அதுக்கு ஒரு ஊர் நடக்கும்போது அதுக்கு ஒரு தொல்லை கொடுக்கும்போதும் அவரே அந்த எமோஷன்ஸை நமக்கு வெளிக்காட்டுறாரு. யாருமே என்ன பண்ணாலும் பண்ணட்டும்பா, எவ்வளோ ஆடுறானோ எல்லா ஆட்டமும் ஒரு நாள் அடங்கித்தான் ஆகணும். வரலாறு அதை தான் சொல்லுது. இனி இது வந்து நம்மளுடைய தலைமுறைக்கே ஒரு பாடம். நம்மளுடைய ஆசிரமத்தில் இதெல்லாம் நடந்தது, என்ன ஆச்சு, முடிவு என்ன ஆச்சு அப்படின்றது பாடம். அப்போ எதிர்கால தலைமுறை என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்றதுக்கும் இது ஒரு பாடம். எங்கள் ஐயா இருக்கிறார். ஆமாம், இது நமக்கு நம்பிக்கை கொடுக்குறாரு ஐயா. நான் இருக்கேன், நான் இருக்கிறேன் அப்படின்னு அந்த மகானோட கணக்கு மட்டும்தான் அங்கே நடக்குமே தவிர இதெல்லாம் ஒரு சத்திய சோதனை. கண்டிப்பாக இதெல்லாம் தாண்டி நம்மளால் வர முடியும். அதுக்கு துணையாக நம்மளோட குருநாதர் எப்பவுமே நமக்கு துணையாக இருக்கும்.